தினம் ஒரு தியானம். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். சங்கீதம் 112:2. நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமாயிருக்கிறதை செய்வாயாக என்பது கட்டளை. செம்மையான இருதயமுள்ளவர்களை ரட்சிக்கிற தேவன். அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. செம்மையான மனுஷனுடைய முடிவு சமாதானம். அவனுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள் என பாடும் தாவீது. செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும். அவர்களுடைய நீதி அவர்களை தப்புவிக்கும். செம்மையானவர்களுடைய ஆசீர்வாதத்தினால் பட்டணம் நிலை பெற்றோங்கும். செம்மையானவர்களின் ஜெபம் கர்த்தருக்கு பிரியம். நீ நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசுவாயாக. கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், அவைகளில் நீ நடப்பாயாக. செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென்.